7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் மாந்தி என்ன பலன்? என்னன்னா ஒரு கல்யாண காலகட்டத்துல யாராவது இறந்துடுறது, ம். கல்யாணத்துக்கு பண்ண உடனே யாராவது இறந்துடுறது, இப்படி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வர்றதுக்கு வாய்ப்பு. அது யாராவது ஒரு இன்னொரு பங்காளி வர்க்கங்களாக கூட இருக்கலாம். அது கூட ஒரு மைனஸ் தான். 7ல் மாந்தி இருந்தால் யூரினரி தொந்தரவு, கழிவுகள் வெளியேறது பிரச்சனை, வயிறு சார்ந்த உபத்திரவம், 2வது குழந்தை பிறக்கும் போது ஒரு டிஸ்டர்ப், போராட்டம், நெருக்கடிகள், இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். போட்டிருந்த அந்த வகுப்பு வீடியோ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 50ல இருந்து 60 கால் மினிமம் கால் கண்டிப்பா தினசரி வருது. நல்ல வரவேற்பு. கண்டிப்பாங்க. அது சூப்பரான விஷயங்கள் வந்து நீங்க வந்து இந்த கிளாஸ்ல வந்து சொல்லிக் கொடுக்க போறீங்க. கண்டிப்பாங்க. ஸோ நீ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 8 நாள் இருக்கு. 8 நாள் தான் இருக்கு. வகுப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த பரிகார வகுப்பின் வாயிலாக நம்ம கொடுத்துடலாம். சிறப்பு. வருகின்ற 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் 5 நாள் ஆன்லைன் ஜூம். தேவைப்பட்ட ஒரு நாள் நீட்டிச்சுக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் இன்னும் சொல்ல வேண்டியது இருந்தால் அவங்களுக்கான வீடியோவும் அவங்க மெயில் ஐடிக்கு போயிடும். வாங்கி வச்சு அவங்க டைம் கிடைக்கும் போது கூட பார்த்து எழுதிக்கலாம். எனக்கு ஜோசியம் தெரியலினாலும் நான் படிக்கலாமான்லாம் கேட்குறாங்க. தாராளமாக படிக்கலாம். ஜோசியம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப வசதி. நம்ம சொல்றது எளிமையாக உள்வாங்கிட்டு கரெக்டாக அவங்கள போய் ஈஸியாக சேர்ந்துடும். இன்னும் அதிகமாக இந்த வகுப்பு ஒரு பொக்கிஷமே. கண்டிப்பாங்க. பயனடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க குழந்தைகளுக்கு, அவங்க தலைமுறைகளுக்கு, நண்பர்களுக்கு சில கோயில்கள் பரிந்துரைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த மாதிரியான வகுப்பாக எடுக்க போகிறோம். எல்லாரும் கலந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்ம யாரையுமே கம்பல் பண்ணல. யாராவது விருப்பம் இருக்குது, நான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து பயனடையலாம். இந்த விஷயம் நிச்சயமாக இந்த பரிகார வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும்.